தேர்தல் விதிமுறைகளை மீறி ஸ்பீக்கர் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் வேட்பாளர் வந்ததால் அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் திருமலை விவரம் என்ன? குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக தற்போது வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலத்தில் நேற்றைய தினம் திமுக, அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் நேற்று அம்பேத்கரைட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி சார்பில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்பாளராக மாநில தலைவர் வாத்தியார் சி அம்பேத்கர் என்பவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவருடைய ஸ்கார்பியோ காரில் ஸ்பீக்கர் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டியவாறு வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். நேற்றே இது போன்ற ஸ்பீக்கரோட கார் வரக்கூடாது என்று ஏற்கனவே போலீசார் அறிவுறுத்திய நிலையில் இன்று மீண்டும் இந்த ஆவணங்கள் வழங்குவதற்காக, விடுபட்ட ஆவணங்களை வழங்குவதற்காக தன்னுடைய ஸ்கார்பியோ காரில் மீண்டும் வந்திருந்தார். நேற்றே அறிவுறுத்திய நிலையில் அந்த ஸ்பீக்கர் மற்றும் அந்த ஸ்டிக்கர் அகற்றப்படாமல் வந்திருந்ததால் இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவருடைய காரை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காரில் இருந்த கொடியையும் அகற்றும்படி கூறியதால் அந்த கொடியையும் அகற்றினார். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட காரை விட்டுவிட்டு அவர் அதாவது ஆவணங்கள் கொடுக்க வந்த அந்த அம்பேத்கர் மற்றும் அவருடன் வந்திருந்த நபர்கள் நடந்தே வீட்டிற்கு சென்றனர். இந்த காரை பறிமுதல் செய்ததால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தகவலுக்கு நன்றி திருமலை.